அமெரிக்கா முன்மொழிந்த சூழ்ச்சி திட்டம் சரியான முறையில் கணித்து பதிலளித்த ஹமாஸ். ஹமாஸின் பதிலை கண்டு அதிர்ந்த அமெரிக்க தூதர், காலம் அவர்களது கையில் இருக்கிறது என்று புலம்பல். காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவால் அனுப்பப்பட்டுள்ள சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் வரைவு ஒன்றை முன்மொழிந்துள்ளார். அதில் காசா போர் நிறுத்தத்தை ரமலான் மற்றும் அதன் பிந்திய காலம் வரை நீட்டித்து இணைக்கும் பாலம் ஒன்றை அமைத்து தருவதாக முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கு பகரமாக முதல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஃபார்முலாவை போலவே ஒரு இஸ்ரேலிய கைதிக்கு பகரமாக பல பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்யும் நடைமுறையில் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறது. மேலும் அமெரிக்க இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை பணைய கைதியான எடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளது. ஹமாஸ் இந்த முன்மொழிவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அமெரிக்கா இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை வைத்துள்ள பணைய கைதியான எடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. அதேபோல இறந்த 4 அமெரிக்க இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களின் உடல்களையும் விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. ஹமாஸின் வெளிப்படையான இந்த அறிவிப்பை கடுமையாக சாடியுள்ள விட்காஃப், காலம் ஹமாஸின் பக்கம் உள்ளதாகவும் ஹமாஸ் காலக்கெடுவை தெளிவாக அறிந்து வைத்து விளையாடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் காலக்கெடு கடந்துவிட்டால் நாங்கள் அதற்கு ஏற்ப பதிலளிப்போம் என்றும் கூறியிருக்கின்றார். ஹமாஸின் இந்த அறிவிப்பை விமர்சனம் செய்துள்ள இஸ்ரேல், ஹமாஸ் தற்பொழுது சூழ்ச்சியான ஓர் உளவியல் போரில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது.